நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. கரங்களை தட்டி நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. எந்த மதில்கள் உமக்கு முன்னே நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. இமைப்பொழுது உன்னை மறந்தாலும் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தாலே என்னை சேர்த்து கொள்வீர். உந்தன் நன்மை நான் மறப்பேனோ, உந்தன் நன்மை நான் மறப்பேனோ. ஜீவனாளெல்லாம் பாடிடுவே, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், உந்தன் வாக்குகள் என்றைக்கும் மாறாது. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உந்தன் வாக்குகள் மாறாது. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. பாடுவோமா? நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா. நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. கரங்களை தட்டி நம் நடுவிலே வந்திருக்கிற
நம் நடுவிலே வியாபித்து கிரியை செய்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளின் தியானத்திற்கு என்று எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இதே எரேமியா 15ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை நீங்கள் சரியாய் நீங்கள் குறித்து கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதேங்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற அதிசயத்தை இன்றைக்கு பாருங்கள். அந்த செங்கடலின் கரையிலே கர்த்தர் மோசேயோடு பேசுறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நான் தியானம் பண்ணி இன்றைக்கு கூட மதியம் காலையில் ஒரு ஊழியத்தை முடித்து, கடந்த இரவு ஒரு ஊழியத்தை முடித்து மிகுந்த களைப்போடு நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த செய்தியை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அதை இந்த ஆராதனை வேளையில பிரதர் வினோத் அவர்கள் ஆராதனை நடத்தும் போது அந்த வார்த்தையை சொல்றார். நான் எந்த வார்த்தையை தியானம் பண்ணி எனக்கு இருதயத்தில் நான் அசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அந்த வார்த்தையை அவர் இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வார்த்தையை கேட்கும் போது. நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை, பொருளுவதில்லை. நீ அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விடுதலை ஜெபத்துல வந்திருக்கிற உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பெரிய அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை உங்கள் மத்தியில் நான் தொனிக்க பண்ணுகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னோட யுத்தம் பண்ண வருவார்கள். ஆமென். யுத்தம் இல்லைன்னு சொல்லல, யுத்தம் பண்ண நமக்கு ஒரு யுத்தம் எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கும். அந்த யுத்தம் சிங்காசனத்துக்கு எதிரான ஒரு யுத்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆழம் அப்படிப்பட்டது பிரியமானவர்களே. அந்த ஆழத்தை சரியாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். திகையாதே, கலங்காதே, நானும் தேவன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரானால், ஒரு வார்த்தை உனக்கு கிடைத்ததானால், ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு கிடைத்ததானால், அந்த வாக்குத்தத்தத்திலே வார்த்தையிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனம் மாறுவதற்கு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆனால் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனோ
என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஆமென். கர்த்தர் சொன்னார், அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆமென். அவர் சொன்னதை செய்வார். நம்ம சொல்லிட்டு செய்யாமல் போவோம். மனிதர்களுடைய வார்த்தைகள் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? மாறும். மனிதன் மாறுவான், உலகம் மாறும், நிலை மாறும், சூழ்நிலைகள் மாறும், எல்லாம் மாறும். வானம் பூமியும் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் இயற்கையும் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எல்லாம் மாறினாலும் மாறாதவர் என்னுடைய தேவன். அவருடைய வார்த்தைகள் என்றைக்குமே மாறாது. அந்த வார்த்தையிலே அவர் எப்பொழுது உண்மை உள்ளவர். அவர் சொன்னால் அதை செய்வார். அவர் சொன்னார், நான் உன்னுடனே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்தா எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எஸ். ஆமென். படித்தவர்கள் கூட, நல்ல வேதத்தை தேறினவர்கள் கூட அமாவாசையில ஜெபம், ஏன்னா ஒரு விடுதலைக்காக ஒரு ஜெபம் வேணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் நானுமே, என்ன இது கிறிஸ்தவர்கள் எல்லாம் அமாவாசை கொண்டாடுறாங்களா, நம்ம எதுக்கு அமாவாசைன்னு சொல்லணும் அப்படிலாம் நான் மற்றவர்களை பேசிட்டு இருந்தேன். சரி, அந்த நாள்லயாவது நம்ம ஜனங்க தேடுறாங்களே ஆண்டவரே, அதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த மீட்டிங் வந்த பிறகு பார்த்தா எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒரு எதிர்மறையான வல்லமைக்கு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. நானும் பார்த்திருக்கிறேன், இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அநேக பிசாசு பிடித்தவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் ஊழியத்தில். ஏன்னா குறிப்பாக இந்த ஊழியத்தை செய்யறதுனால ஜனங்கள் அலைக்கழிக்கப்படுறாங்க. இந்த நாட்களில் மிகவும் அலைக்கழிக்கப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய எதிர்ப்பின் வல்லமைகளுக்கு, எதிர்மறையான வல்லமைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு யுத்தம் இருக்கும், நமக்கு போராட்டம் இருக்கும், நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு எல்லா பலவீனம் இருக்கும். ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, எந்த வல்லமையும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர். இந்த பிரபஞ்சத்தை மாத்திரமல்ல, இது போல எத்தனை சூரிய குடும்பங்கள் உண்டோ என்று நமக்கு தெரியாது. தேவனுக்கு தான் அது வெளிச்சம். அல்லேலூயா. விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த சூரிய குடும்பம் போல எத்தனையோ கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க. இது மில்கி வே கேலக்சின்னு சொல்றாங்க நாம வாழ்றது. இது போல எத்தனையோ கேலக்சி இருக்குன்னு சொல்றாங்க, எத்தனையோ கிரகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, எத்தனையோ மண்டலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை கோடான கோடி கிரகங்கள் இருந்தாலும், உலகங்கள் இருந்தாலும், எத்தனை சக்திகள் இருந்தாலும், கர்த்தத்துவங்கள் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்றால் எந்த ஒரு வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு திடன் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய பலத்தினால நீங்க தரிப்பிக்கப்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு செய்தியை எங்கே நம்மை பிசாசு மேற்கொள்ளுகிறான், எந்த இடத்துல நாம் பலவீனப்பட்டு போகிறோம், எப்படி நாம் அவனை மேற்கொள்ளுகிறோம் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. அல்லேலூயா. எங்கே நாம மேற்கொள்ள முடியாமல் நாம் தவறி போகிறோம், எப்படி நாம் அவனை மேற்கொள்ள முடியும் என்பதுதான் செய்தி. அதுக்கு முன்பதாக பாருங்கள் பிரியமானவர்களே, பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக என்ன செய்வார்கள், யுத்தம் பண்ணுவார்கள். இது எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இங்கே அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்தா நாம ஒரு செய்தி எடுத்துன்னு வந்திருப்போம், ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த 3 வசனம் வாசிச்சோம். அந்த 3 வசனத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு பேச வந்தேன். ஆனா எதற்காக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார்? இங்க வரும்போது எனக்கு என்னுடைய ஆவியில நான் அதை உணர்றேன். ஏன் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார்? மனிதன் தெய்வத்தை எதற்காக தன்னோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறான். ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒரு நன்மை கிடைக்கணும் இல்லையா, சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும். அதுக்காக தெய்வத்தை என்ன செய்யறான், கூட வச்சுக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள்.
வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் எதுக்கு உன்னோடு கூட இருக்கிறாரா? உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. தெய்வம் எதற்காக நம்மோடு இருக்க வேண்டும்? அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். 8வது வசனத்தை பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கவும், அடுத்த வார்த்தை காக்கவும், இன்னொன்னு இருக்குங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், உன்னை தப்புவிப்பதற்கும். ஆண்டவர் எதுக்காக நம்மோடு கூட இருக்கிறாரு? ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், பணம் பணம் பணம், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம், பிசினஸ் பிசினஸ், இது மாத்திரம் இல்லைங்க. உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை தப்புவிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை காக்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 3 காரியங்களுக்காக தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லது எந்தெந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். தேவ ஜனங்கள் ஒரு முறை தண்ணீரை கடந்த ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தங்களுடைய குடும்பத்தோடு, தாய் தகப்பனோடு, மனைவி பிள்ளைகளோடு, கால்நடைகளோடு செங்கடலின் கரையை அவர்கள் கடந்தார்கள். அப்படி கடக்கும் பொழுது தேவன் அவர்களோடு கூட பகலிலே மேக ஸ்தம்பமாகும், இரவிலே அக்னி ஸ்தம்பமாகும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அதைத்தான் நீங்க சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற செங்கடலின் வல்லமை எதுவானாலும் சரி, நீ முன்னேறி போக முடியாதபடி ஏதோ ஒரு வல்லமை உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதா? நீ செங்கடலை கடந்து போக முடியாதபடி ஒரு பெரிய தடை உனக்கு முன்பதாக இருக்கிறதா? இந்த தண்ணீரை எப்படி நான் கடந்து போவேன்? பின்னால் திரும்பி பார்த்தா பார்வோன் மிக கொடூரமாக என்ன செய்கிறான்? தன்னுடைய ரதங்களோடு குதிரைகளோடு அவன் தொடர்ந்து வருகிறான். திரும்பி பார்த்தா பார்வோன், முன்னாடி பார்த்தா தண்ணீர் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இனி என்ன செய்வது? இது ஒரு வனாந்தரமா இருக்கிறது. ஒரு பெரிய காடா இருந்தால் அந்த காடுகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுவேன். ஒரு மலையா இருந்தால் மலையிலே ஓடி போய் நான் ஒளிந்து கொள்ளுவேன். ஆனால் முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன், எந்த பக்கமும் நான் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. நான் என்ன செய்வேன்? ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசின போது மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கலாம், முன்னேறி போக முடியல, பின்னாலே பார்வோன் தொடர்த்தி கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்வேன் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த தேவன் வார்த்தையில உண்மை உள்ளவர். தண்ணீர்களை கடந்தார்கள். கடந்து கரை ஏறின உடனே ஒரு பாட்டு பாடுனாங்க பாருங்க. என்ன மாதிரி பாட்டு தெரியுங்களா? என்ன மாதிரி பாட்டு? நீ என்னென்னமோ பாட்டு வந்துருச்சு, புது புது பாட்டுலாம் வந்துருச்சு கிறிஸ்துவ மார்க்கத்தில். ஆனால் கரை ஏறின உடனே ஒரு பாட்டு பாடினாங்க. மோசேயினுடைய சகோதரி மிரியாம் பாடினாங்க. என்ன பண்ணாங்க? கர்த்தரை பாடுவேன். யாராவது எடுத்து வாசிப்பீங்கன்றாங்க, வாசிக்க மாட்டேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், கர்த்தரை பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஏனென்றால் செங்கடலை கடந்து போகும் பொழுது, தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த தண்ணீர் உங்களை தடுத்து நிறுத்தினாலும் விசுவாசிங்க, நாளைக்கு நீங்கள் கரை ஏறி பாட்டு பாட போறீங்க. கர்த்தரை பாடுவேன், மகிமையா வெற்றி சிறந்தார். இந்த வசனத்தை அப்படியே ஒரு பாடலா நீங்க பாடலாம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இது அப்படியே ஒரு பாடலா நீங்க பாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாடுவோமா? குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கரங்களை தட்டி 4 லைன். கர்த்தரை பாடுவேன்,
அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். நாளே நாள் தான் பாடுங்க. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இதோடு கூட என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை துதி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் உன் தேவனை துதி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் உன் தேவனை துதி. இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த உன் தேவனை துதி. இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த உன் தேவனை துதி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் தான். கரங்களை தட்டி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை துதி. அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் கவிஞர்லாம் தேவையே கிடையாது, வசனத்தை தான் அப்படியே பாடணும். ஆமென். நம்ம அனுதினமும் சொல்ற என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி தான். நீங்க தண்ணீரை கடந்துட்டீங்கன்னா பாட்டு தானா வரும். ஆமென். தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு என்ன செய்வேன்? இருப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். இரண்டாவது வார்த்தை சொல்லுது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை, பொருளுவதில்லை. இந்த தண்ணீரை கடந்த ஜனங்கள் ஆறுகளையும் கடந்தார்கள். ஆமென். தண்ணீரை கடந்தவர்கள் ஆறுகளையும் கடந்தார்கள். எந்த ஆறை கடந்தாங்க? யோர்தானை கடந்தாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா யோர்தான் அறுப்பு காலம் மட்டும் கரை புரண்டு போகும். இப்ப செங்கடலை கடந்து வந்தவர்கள் இப்ப எங்க வந்துட்டாங்க? ஆறு கிட்ட வந்துட்டாங்க. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. பிரவாகித்து ஓடுகிற இந்த யோர்தானின் வெள்ளங்கள், இந்த யோர்தானை கடந்தால் தான் நீங்கள் கானானுக்குள்ள போக முடியும். அந்த சூழ்நிலையிலே இந்த யோர்தானிலே வந்து நின்ற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் பிரவாகித்து வருகிற யோர்தானின் வெள்ளங்கள் என்னவோ, அது என்ன வெள்ளங்கள் ஆனாலும் பரவாயில்லை, தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் எல்லா யோர்தானின் வல்லமைகள் பின்னிட்டு திரும்ப. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவது இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோர்தானை 2 தடவை பிரிச்சிருக்கிறாங்க. ஆமென். 2 தடவையா 3 தடவையா? இவர்கள் இஸ்ரவேலர்கள் கடந்து போகும்போது ஒரு முறை யோர்தான் பிரிந்தது. 2வது எலியா அந்த யோர்தானை கடந்து பிரித்து போனாரு. எலியா போன பிறகு திரும்பி எலிசா வந்தாரு. எலிசா வந்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி 3வது விசையாக அந்த யோர்தானின் வெள்ளங்களை 2ஆக பிரித்தார். ஏன்னா நாம கடந்து போகிற யோர்தான் எதுவானாலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். அந்த யோர்தானின் வல்லமைகள் நம்ம என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3ஆவதாக வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அக்னியில நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்னியில நீ நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அக்னியில சில நேரத்தில் நம்ம சமுத்திரத்தை கடக்கணும். சமுத்திரத்தை கடக்கிற சில சூழ்நிலைகள் வரும், ஆறுகளை கடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இவைகளெல்லாம் தாண்டி போன அக்னியில நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த அக்னியை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அக்னியினூடாய் கடந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியினூடே நடந்தார்கள். ஒருவேளை உங்களை சுற்றிலும் பற்றி எரிகிற ஒரு அக்னியை நீங்கள் பார்க்கிறீங்களா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகோதரரே, உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற இந்த அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று எண்ணாமல் இனி வரப்போகிற மகிமைக்கு, அல்லேலூயா, இனி வரப்போகிற மகிமைக்கு, அல்லேலூயா, இந்த அக்கினி இப்பொழுது பற்றி எரிகிறது. தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னியில போடாமலேயே காப்பாற்ற என் தேவனால முடியுங்க. ஆண்டவரால முடியும். அக்னியில போடாமலேயே, சோதனைக்குள்ள போகாமலேயே அவர்களை காப்பாற்ற முடியும்.
அப்படி போயிருந்தா அப்படி காப்பாற்றிருந்தா அந்த 4 பேர் மாத்திரம் எபிரேய வாலிபர்கள் மாத்திரம் வந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவனோடு கூட இருக்கிறது கர்த்தர், அவனோடு கூட இருக்கிற இயேசுவை, அவனோடு கூட இருக்கிற தெய்வாதி தெய்வத்தை அந்த ஜனத்தார், அந்த ஜாதியார், அந்த தேசத்தார் எல்லாரும் என்ன செய்யணும்? அவனை எந்த ராஜா தூக்கி 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னியிலே போடணும்னு நினைச்சானோ அவனுடைய கண்களுக்கு முன்னே இந்த வாலிபர்களோடு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபிக்க வேண்டும். அதனால 7 மடங்கு அக்னி சூடேற்றினாலும், அந்த அக்னி நடுவில் நீ உலாவினாலும், அந்த அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அந்த அக்னியின் மனம் உன் பேரில் பற்றாது. அக்னி நடுவிலே உலாவின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதர்சனமான தெய்வமாக நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அக்னியில நீ நடந்து வந்தாலும் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என் தேவன் இந்த அக்னியை பார்க்கிறோம். இந்த 1000 10,000 மடங்கு ஜுவாலித்து எரிந்தாலும், 7 மடங்கு அல்ல, 1000 10,000 மடங்கு ஜுவாலித்து எரிந்தாலும் அது நடுவிலே உலாவின கர்த்தர் ஒருவர் உண்டு. தானியேலை எடுத்து சிங்கத்தின் கெபியில போட்டார்கள். ஏன் ஆண்டவரால தானியேலை சிங்கத்தின் கெபியில போடாமலேயே காப்பாற்ற முடியுமே? ஏன் சிங்கத்தின் கெபியில போட்டு அவனை எடுத்து அவனை காப்பாற்றணும்? ஒருவேளை சிங்கத்தின் வாயிலே அவன், அந்த சிங்கத்தின் கெபியிலே அவன் போகவில்லை என்று சொன்னான், ஒருவேளை அந்த பாபிலோன் தேசத்திலே மாத்திரம், அந்த நேபுகாத்நேச்சாருடைய அரசாட்சியிலே மாத்திரம் தெரிந்திருக்கும். ஆனா சிங்கத்தின் கெபியில போயிட்டு உயிரோட வெளியே வரும் பொழுது சட்டமே மாறுது. தேசத்தின் எல்லை எங்கிலும் இருக்கிற, அல்லேலூயா, அவன் எத்தனை தேசத்தை அரசாண்டானோ அத்தனை தேசத்தின் எல்லைகளிலே இருக்கிறவர்கள் தானியேலின் தேவனை தவிர வேறொரு தெய்வத்தை ஆராதிக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை வந்தது. அதுக்கு தான் அக்னி சூளையும், அல்லேலூயா, அதுக்கு தான் சிங்க கெபி, அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க, எந்த வல்லமையும் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யுத்தம் இல்லாத நாடுகள் இல்லை. நம்ம ஆரம்ப வசனத்துக்கு நான் வருவோம். 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தங்கள் கண்டிப்பா இருக்கும். அவர்கள் என்று சொல்லும் போது அந்த அவர்கள் யாரு? அந்நியர்கள் தான் அவர்கள், புறஜாதிகள் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதின்றது அவர்கள். இந்த அவர்கள் தான் யார்? அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்னா வியாதி உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணும். புறஜாதி மனுஷர் யுத்தம் பண்ணுவான். சத்துரு என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். சில நேரத்துல சத்துரு வீட்லயே இருப்பான். ஒரு மனுஷனுக்கு சத்துரு யாரு? அவன் வீட்டாரு. அங்க யுத்தம் பண்ணுவான். ஐயோ யுத்தம் யுத்தம் யுத்தம்னு சொல்லாதீங்க. இந்த யுத்தம் கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த யுத்தம் எது வரைக்கும் நடக்கும்? சிங்காசனம் வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யுத்தம் இல்லாத நாடுகள் இல்லை, யுத்தம் இல்லாத குடும்பங்கள் இல்லை, யுத்தம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அநேகர் இந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார்கள், அநேகர் இந்த யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். ஏன் ஜெயம் பெறுகிறார்கள் யுத்தத்திலே? ஏன் யுத்தத்திலே தோற்று போகிறார்கள்? இந்த செய்தியினுடைய தலைப்பு, எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா சில நேரத்தில் சில வல்லமைகள் சில தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறது. அது எதனால அந்த வல்லமைகள் மேற்கொள்ளுகிறது? அது எப்படி நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நியர்கள் உனக்கு, அவர்கள் உனக்கு விரோதமாய் போராடுவார்கள் என்று சொன்னால், யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ற வார்த்தை இன்னைக்கு எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனையா இருக்கிறதோ அதுதான் அவர்கள் என்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் ஜெயாளிகளாய் நீங்கள் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆவிக்குரியவன் எப்பொழுது தோற்று போகிறான்? எதனால அவன் தோற்று போகிறான்? இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. கடந்த சண்டே எங்க சபையில, அல்லேலூயா, எத்தனை பேர் அதை கேட்டீங்களோ தெரியல, எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. எவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இங்க மோசே கையை உயர்த்தின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டாங்க. மோசே கையை தாழ்த்தும் பொழுது அமலேக்கியர் என்ன செய்தாங்க? மேற்கொண்டாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். யார் இந்த அமலேக்கியர்? யார் இந்த அமலேக்கியர்? பிரசங்கத்தை கேட்டவங்களை கேட்போமா? இப்ப கேள்வி 2-3 கேள்வியா?
பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டா பார்த்து கேட்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். யார் இந்த அமலேக்கு? எப்ப இந்த அமலேக்கு வந்தா? 400 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் கரையை ஏறுறாங்க. புரியுதுங்களா? செங்கடலின் கரையை ஏறின உடனே இந்த அமலேக்கு யுத்தம் பண்ண வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா ஞானசானம் பெற்ற செங்கடலின் கரையை ஏறுவதுனா என்ன அர்த்தம்? ஞானசானம் மோசே, எல்லாரும் மோசேக்குள்ளாக, சமுத்திரத்திற்குள்ளாக, மேகத்திற்குள்ளாக ஞானசானம் பெற்றார்கள். செங்கடலை கடந்தது ஞானசானத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானசானம் பெற்று கரை ஏறும் போது நாங்க ஞானசானம் கொடுக்கும் போதே கேட்கிறோம், ஏதாவது பிரச்சனை, போராட்டம், உபத்திரம் வந்தா பின்வாங்கி போகாம கடைசி வரையும் நீ உறுதியா நிப்பையான்னு கேட்போம். நிப்பா, நீ குடிப்பா, கல்யாணத்தை பண்ணணும், நான் நிப்பா. ஞானசானம் அப்படித்தானே இப்ப போய் நிறுத. கல்யாணத்தை பண்ணோம், அதுக்காக ஞானசானம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஞானசானம் எல்லாம் செல்லாதுங்க. அல்லேலூயா. வேலைக்காக, கல்யாணத்துக்காக, ஏதோ ஒரு நன்மைக்காக போய் எங்கேயாவது ஒரு ஞானசானத்தை எடுத்தீங்கன்னா செல்லாது. ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் என்ன செய்யப்படாது? எழுதப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புகின்ற ஞானசானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அதுதான் செல்லும். அப்படி ஞானசானம் வரும்போது கேட்போம், ஏதாவது பிரச்சனை, போராட்டம் வந்தா நிப்பையா? நான் நிப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா அது எங்கன்னா டாஸ்மார்க்ல நின்னுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்வாங்கி போயிடுது. சரியான மனம் திரும்புதல் இல்லாம சில கல்யாணத்துக்கு கூட ஞானசானம் எடுத்துக்கலாங்க. ஆனா ஒரு ஆள் சொன்னாரு, நான் உங்க சபையில ஞானசானம் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு கல்ற தோட்டம் இருக்கா? உங்களுக்கு கல்ற தோட்டம் இருக்கா? ஏங்க ஞானசானத்துக்கும் கல்றைக்கும் என்னங்க வித்தியாசம்னா, என்ன செத்தா என்ன எங்க வைப்பீங்க? நான் சொன்னேன், நாங்க சாகர கிறிஸ்தவங்க இல்லைங்க, நாங்க வாழ்றதுக்காக வந்த கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. நாங்க வாழ்றதுக்காக வந்த கிறிஸ்தவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சரியான ஞானசானத்தை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிற ஞானசானத்தை நீங்க பெற்று நீங்க கரை ஏறின உடனே அமலேக்கு வந்து நிற்பான். ஏன் தெரியுங்களா? உங்களுடைய பிரயாணத்தை இப்ப என்ன செய்யணும்? தடை செய்யணும். உங்க பிரயாணத்தை அவன் என்ன செய்யணும்? தடை செய்யணும். யார் இந்த அமலேக்கு? ஏசாவினுடைய பேரை. யாருக்கு பிறந்தவனா? ஏசாவு கூட அவன் கானானிய ஸ்திரீகளை மனைவியா கல்யாணம் பண்ணி அந்த வருஷம் கிடையாது. அவர் மறுமணியாட்டிக்கு பிறந்தவர். ஏசாவினுடைய பேரனுக்கு மறுமணியாட்டி. அப்ப பிறப்பே சரியில்லை. அல்லேலூயா. ஆனாலும் இது ஏசாவினுடைய ஒரு வித்தா இருக்கிறதுனால இவன் தன் சகோதரன் தான். வர்றவன் யாரு? இஸ்ரவேல் யாரு? தன் சகோதரன் தான். அந்த சகோதரனுடைய பிரயாணத்தையே வந்து என்ன செய்யறான்? அவன் தடுத்து நிற்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று கரை ஏறின உடனே அவன் வந்துருவான் உங்களை தடுக்கிறதுக்கு, உங்க பாதையை மறிக்கிறதுக்கு. கர்த்தர் இதை மனதில் வைத்திருந்து சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ அமலேக்கினை என்ன செய்யணும்? அமலேக்கினை முற்றிலுமாய் துண்டித்து போட வேண்டும். இந்த அமலேக்கினை நீ தொட, இவனை உயிரோட வைக்க கூடாது. அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை நீ கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனா சவுல் என்ன செய்யல? அமலேக்கினுடைய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். அதனுடைய விளைவு என்ன? அவனை உயிரோட படுத்ததுனால சவுல் அவன் கையினால சாக வேண்டியதா இருந்தது. சவுல் எப்படி செத்தான்? அமலேக்கினுடைய கையினால செத்தான். அதனால கர்த்தர் உங்களோட போராடுற அமலேக்கினை அழிச்சிருன்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? அவனை உயிரோட விட்டா அவன் கையால ஒரு நாள் சாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யுத்தத்துல இப்ப ஜெயம் பெறணும். இவங்க வந்து யுத்ததாரிகள் கிடையாது. 400 வருஷம் என்ன செய்தாங்க? செங்கல் அறுத்தாங்க. பித்தோம், ராமசேஸ் என்ற பட்டணங்களை பார்வோனுக்காக கட்டினாங்க. எல்லாம் அடிமை வேலை செய்தாங்க. திடீர்னு ஒரு யுத்தம் வருது. ஒரு அமலேக்கினை போய் எதிர்க்கணும்னா எப்படி முடியும்? எதுக்காவது கொஞ்சம் சண்டை கண்ட குஸ்தி மஸ்தான் போட்டு ஏதாவது பண்ணிருந்தா தானே தெரியும். எதுவுமே தெரியாம சண்டைக்கு எப்படி போறது? இப்ப அவனை மேற்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? மோசே மலை உச்சிக்கு ஏறி தன் கையை என்ன செய்யணும்? உயர்த்தணும். அல்லேலூயா. போன வாரம் இந்த சத்தியத்தை சொன்னேன். இன்னைக்கு உபாசேவத்தில் பார்த்தேன், 2-3 பேர் தான் கையை உயர்த்திருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் நீ எப்படின்னா சொல்லு போனா இருக்கிறது அப்புறம் தான் இருப்பேன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கையை உயர்த்தி மனம் முருகி ஜெபம் பண்ணாங்க. இந்த ஒரு 6 நாள்ல பார்த்தா நீ உபாசேவத்தில் பார்த்தா எல்லாம் கையை தொங்க போட்டுனுக்குது. ஒரு 2-3 தான் கையை தூக்கி இருந்தது. அதுலேயே 1.5 கை தான் இருந்தது. ஒரு கை கீழே இருந்தது, ஒரு கை மேலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவன் ஆண்டவருக்கு முன்பதாக கரங்களை உயர்த்தினான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தும் பொழுது என்ன நடந்தது? இங்க இந்த யோசுவா என்ன செய்தான்? மேற்கொண்டான். கரங்கள் இப்ப எவ்வளவு நேரம் தூக்க முடியும்? பாஸ்டால எவ்வளவு நேரம் தூக்க முடியும்?
காலையில இருந்து சாயங்காலம் வரை யுத்தம் நடக்குது, தூக்கிட்டே இருக்கணும், எப்படி முடியும்? உடனே என்ன செய்தாங்க, ஆரோனும் ஊரும் வந்து என்ன செய்தாங்க, அவன் கையை தாங்கி பிடிச்சாங்க. நீ கீழே போடக்கூடாது, உன் கையை நான் தாங்கி பிடிக்கிறேன்னு பிடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா மாத்திரம் பிடிக்கல, கையில ஒரு கோல் வச்சிருந்தான். கோல் என்பது எதை காண்பிக்கிறது? வாக்கு தத்தத்தை காண்பிக்கிறது. கோல் என்பது தேவனுடைய வேதத்தை காண்பிக்கிறது. யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்துல அவன் மரணத்துக்கு முன்பதாக அவன் என்ன செய்தான், ஸ்தூலித்தவனாக இருந்த பொழுது தன் கோலின் நுனியிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் கடைசி வரைக்கும் அந்த கோல் தான். இந்த கோலும் கையுமா நான் புறப்பட்டு போனேன், இவ்வளோ பரிவாரங்களோடு நான் வந்திருக்கிறேன், இந்த கோல் தான் என்ன நடத்தினது. அதுதான் தாவீது சொல்றான், தேவரீர் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். மோசேயின் கையில ஒரு கோல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்பிதாக்கள் கையில ஒரு கோல் இருந்தது. யோனத்தான் கையிலே ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை கொண்டு ஒரு தேன் கூடை தொட்டான், அதிலிருந்து தேன் ஒழுகி வந்தது. பிரியமானவர்களே, தேன் கூடு என்பது வசனத்தை காண்பிக்கிறது. உம்முடைய வார்த்தை தேனிலும் தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. அதில் இருக்கிற வாக்குத்தத்தம் என்பது கோலை காண்பிக்கிறது. நீ எடுத்து வேதமாகிய தேன் கூட்டிலே அந்த வாக்குத்தத்தத்தை தொட்டா அதிலிருந்து உனக்கு மதுரம் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அந்த கோலை தூக்கி பிடிச்சான். என்ன நடந்தது? ஜெயம் பெற்றார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், எப்பொழுதும் என் கை உனக்கு முன்பதாக வெறித்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் கரம் சிலுவையில் உனக்காக வெறித்திருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் ஒரு சின்ன சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் கடந்து போகிறேன். நம்பர் 1, யுத்தத்தில் நீங்க ஜெயம் பெறணும்னா, நீங்க மேற்கொள்ளணும்னு சொன்னா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களாக நீங்க காணப்படணும். கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். எல்லாரும் இனி வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே கையை தூக்கிட்டு இருந்தான். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அர்த்தம். அவனுடைய கையை தாங்கி பிடிப்பதற்கு ஆரோன் வந்தார். ஆரோன் என்றால் வெளிச்சம்னு அர்த்தம். இதெல்லாம் எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருத்தன் வந்தா, அவனுடைய கை வலது கையை பிடிச்சிருந்தான், இன்னொருத்தன் இடது கையை பிடிச்சிருந்தான். அவனுடைய பேர் ஊர். ஊர் என்றால் ஜுவாலைன்னு அர்த்தம். ஊர்னா ஜுவாலைன்னு அர்த்தம். யோசுவா போறான். யோசுவா என்றால் ரட்சகன் அர்த்தம், மீட்கப்பட்டவன் அர்த்தம். ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொண்டு போறான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அர்த்தம். இந்த 5 விதமான தன்மைகளோடு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும். ஒண்ணு, மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன்னா ஞானசானம் பெற்றவன். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆரோன் வெளிச்சம்னு சொன்னா வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. வேதம் தான் வெளிச்சம். ஞானசானம் பெற்ற உடனே வேதத்துல வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். வேத வெளிச்சத்துக்குள்ள வரணும். வேதத்தை நேசிக்கணும், சுவாசிக்கணும், வாசிக்கணும். இதுதான் ஜீவன். வந்த பிறகு ஊர் என்று சொன்னால் ஜுவாலை. ஜுவாலைனா பரிசுத்த ஆவியின் அக்கினி. நீ ஞானசானம் பெற்று வேதம் என்கிற வெளிச்சத்துக்கு வந்துட்டா அடுத்தது பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி அபிஷேகம் உன் மேல வரும். யோசுவா என்றால் ரட்சகன். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவனாய் நீ மாறி விடுவாய். 5வது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அப்படின்னு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியா நீ மாறிடுவ. இந்த 5 அனுபவங்கள் உனக்குள்ள நடக்கும் பொழுது எந்த யுத்தத்திலும் யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக, மேற்கொள்ள முடியாத ஒரு அனுபவம். ஆனா இங்க இவனை பிசாசு மேற்கொண்டு விட்டான். இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே பெலிஸ்தியர்கள் சிம்சோனை என்ன செய்தார்கள்? அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அவனை மேற்கொள்ளலாம். ஹலோ, நல்லா கவனிங்க. சிம்சோனை பெலிஸ்தியர்கள் வந்து இப்ப எதனால என்ன செய்ய போறாங்க? மேற்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, யாரும் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. நல்லா கவனிக்கணும், மேற்கொள்ள முடியாது. ஆனா பெலிஸ்தியர்கள் வந்து சிம்சோனுக்காக சில ஏற்பாடுகளை செய்து, தெளிலாலை ஏற்பாடு செய்து, அவனுடைய மகாபலம் எதிலே இருக்கிறது என்பதை நீ கண்டுபிடித்து அவனை எதனால நம்ம என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம் அப்படின்ற ரகசியத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ரகசியத்தை சொன்னான். அவனுடைய பலம் எதுல இருந்தது? அவனுடைய தலையில இருந்த 7 சடையில இருந்தது.
அவனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருந்தது. அவன் தலையிலே சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அவன் நசரேயனா இருக்கணும். அந்த ரகசியம் அந்த பிரதிஷ்டையில அவனுடைய பலன் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதிஷ்டையை உடைத்தால் பெலிஸ்தியர் நம்ம என்ன செய்வாங்க, மேற்கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென். முதல்ல கர்த்தர் சொல்லாரு, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ இந்த 5 அனுபவங்களோட சரியான ஜெப ஜீவிதம் இருந்தா யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பாலசுந்தர ஐயா, இந்த 5 அனுபவம் உங்களுக்கு இருந்தா யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, உங்களை எந்த ஒரு வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது, உன்னை மேற்கொள்றான்னு சொன்னா நீங்க பிரதிஷ்டையை உடைச்சா இவன் என்ன செஞ்சிருவான், இந்த பெலிஸ்தியரும் அமலேக்கும் யாரா இருந்தாலும் வந்து என்ன செய்வான், மேற்கொண்டுடுவான். நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. அல்லேலூயா. பிரதிஷ்டையை உடைச்சா தோல்விகள் வரும். உங்களுடைய பிரதிஷ்டை என்ன? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்க பிரதிஷ்டை என்னன்னு கேளுங்க. உங்க பிரதிஷ்டை என்ன தெரியலையே சொல்றாங்க ஒருத்தர். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உன் பிரதிஷ்டை என்ன தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சபையில நிறைய உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பிரதிஷ்டையா தான். நீங்க ஒரு ஆள் தான் பிரின்சிப் மட்டும் தான் உடன் ஊழியர் நினைச்சுக்கிறீங்க. நீங்க எல்லாருமே உடன் ஊழியர்கள் தான். உங்க பிரதிஷ்டையை நீங்க என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் உடைக்காம அதை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு எடுத்த பிரதிஷ்டையில, எடுத்த உடன்படிக்கையில சோத்திரம், விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கு. சோத்திரம், நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணா அந்த பிரதிஷ்டையை என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அதை உடைக்க கூடாது. அல்லேலூயா. இனிமே நான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணா கடைசி வரை என்ன செய்யக்கூடாது, பிரதிஷ்டைய உடைச்சிட்டான். இப்ப பெலிஸ்தியன் உன்னை வந்து என்ன செய்ய போறான், மேற்கொண்டா உன்னை சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பான். வேதம் சொல்லுது, அவர்கள் உன்னை மேற்கொள்ள. டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன் இல்ல, பிரதிஷ்டை எடுத்தா அந்த பிரதிஷ்டையில என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், கைப்பிரதி கொடுப்பேன், ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போவேன், அமாவாசை ஜெபத்துக்கு ஆட்களை கூட்டின்னு வருவேன் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை எடுத்தா அந்த பிரதிஷ்டை என்ன செய்யுங்க, கடைசி வரைக்கும் ஸ்திரப்படுத்துங்க, கடைப்பிடிங்க. பிரதிஷ்டையை உடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க தேவனோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தீங்க, அந்த உடன்படிக்கை மறுபடியும் நினைவு கூறுங்க. என்னென்ன உடன்படிக்கை செய்தீங்க, எங்க உடன்படிக்கை செய்யறோம் தெரியுங்களா? சிலர் நினைச்சுக்கிறாங்க, நான் தான் ஒண்ணுமே உடன்படிக்கை. இங்க ஒரு அம்மா ஒரு பாப்பான்னு சொல்லலாம், ஒரு பாப்பா நினைச்சிட்டு இருக்கு, நான் எந்த உடன்படிக்கையுமே பண்ணலையே, நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஞானசானம் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்டாங்க பாரு, அதுதான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அதுதான் பிரதிஷ்டை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ஞானசானம் எடுக்கும்போது என்ன சொல்றோம், இந்த சபையை விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் சபைக்கும் சங்கத்திற்கும் சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு ஞானசானம் எடுப்பாங்க. பாஸ்டர் கொஞ்சம் கடினமா பிரசங்கம் பண்ண, அவர் என்னையே தான் குத்தி குத்தி பேசுறாரு, நான் இனிமே இந்த பாஸ்டர் சபைக்கு வரமாட்டேன், நான் வேற சபைக்கு போவேன் அப்படின்னா நீ பிரதிஷ்டையை உடைச்சிட்டு என்ன செய்யறாங்க, போறேன். பைபிள்ல பிரதிஷ்டையை உடைச்சவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்ல. அவர்கள் உன்னை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நீங்க எடுத்த பிரதிஷ்டையில என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கும். பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்க ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதான் இன்னைக்கு செய்தி. சிம்சோனை மேற்கொண்டுட்டாங்க, ஏன்னா பிரதிஷ்டையை உடைச்சிட்டான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கானானுடைய பிரயாணத்துல அவர்கள் செங்கடலின் கரையை கடந்த போது அவர்களை எதிர்க்க வந்த அமலேக்கியனை என்ன செய்தாங்க, இவங்க மேற்கொண்டாங்க. இங்க பாருங்க, ரெண்டுமே ஒரே குரூப் தான். யூதா இஸ்ரவேல் எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரர் தான். ஆனா இந்த இடத்துல இந்த ராஜ்யம் பிரிந்து 11 கோத்திரம் ஒரு ராஜ்யமாகும், யூதா கோத்திரம் தனியா ஒரு ராஜ்யமாக இருக்குது. இப்ப 2 பேரும் தனியா அரசாள்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அரசாள்ற நேரத்துல 2 பேருக்கு ஒரு யுத்தம் வந்தது. இந்த யுத்தத்தினுடைய முடிவில் என்ன நடந்தது பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். தேவ ஜனங்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், ஒரு கூட்ட அழைக்கப்பட்ட ஜனம் தான்.
ஆனா என்ன செஞ்சிட்டாங்க இவங்க? தாழ்த்தப்பட்டாங்க. பிசாசு அவனை ஜெயிச்சிட்டான், பிசாசு அவனை மேற்கொண்டான். ஆனா யூதாவின் மனுஷரை பிசாசு எதிராளி என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. யூதா ராஜா என்ன செய்தான்? அந்த எதிராளியாகிய சாத்தானை என்ன செய்தான்? அவன் மேற்கொண்டான். பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்கள் தான். அதுல ஒருவன் தாழ்த்தப்பட்டான், ஒருவன் மேற்கொண்டான். எப்படி அவன் மேற்கொண்டான்? தங்களுடைய பிதாக்களுடைய தெய்வத்தை அவன் சார்ந்து கொண்டான். தெய்வத்தையே சார்ந்து கொள்ளுகிறவர்கள், தெய்வத்தை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்கள்? மேற்கொண்டு போவார்கள். அவர்களை ஒருவனால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவன் தான் சத்துருவை என்ன செய்வான்? மேற்கொள்வான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரம் இல்லாததுனால நேரடியாக அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே நம்மை மேற்கொள்ள முடியாத இன்னொரு வல்லமை இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை என்ன செய்ய முடியாது? ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு பெரிய காரியத்தை நம்ம ஒரு 1/2 மணி நேரமா நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்பவும் சொல்றேங்க, மனதில் நிற்கணுன்றதுக்காக அமலேக்கியரை இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். ஆனால் சிம்சோனை பெலிஸ்தீர்கள் என்ன செய்தாங்க? மேற்கொண்டாங்க. ஆனா இந்த இடத்துல யூதாவின் மனுஷர் தன்னுடைய எதிராளியானவனை அவன் மேற்கொண்டான். ஏனென்றால் கர்த்தரை அவன் சார்ந்து கொண்டான். இந்த இடத்துல பாவம் உங்களை என்ன செய்யாதா? மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாதுன்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிரியமானவர்களே, கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவனுடைய நியாயத்திற்கு முன்பதாக கிருபையானது என்ன செய்யும்? முந்திக் கொள்ளும். இரக்கமானது என்ன செய்யும்? முந்திக் கொள்ளும். இரக்கத்தை நாடுங்க, தயவை நாடுங்க, மனதுருக்கத்தை நாடுங்க. ஒருவேளை தேவனுடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? மறைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய கிருபை, தாவீதுக்கு அருளின நிச்சய கிருபை, தாவீதுக்கு அருளின சத்தியம் பண்ணப்பட்ட கிருபை, அந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட கிருபையோடு சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? கரங்களை தட்டி, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. எல்லாரும் 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 உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை கிருபை காலூன்றி நடக்க செய்வீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்வீர். மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நிற்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை, நான் நம்பும் கேடகம் நீரே. என் அரணும் என் கோட்டை, நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா?
இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தருடைய கிருபையை கேளுங்க எல்லாரும் கரங்களை தட்டி. ஆண்டவரே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டானே. உம்முடைய கிருபைக்கு அளவில்லை, உம்முடைய கிருபைக்கு முடிவில்லை, உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே ஆழ அகல உயரமில்லை. ஆண்டவரே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற நிரந்தரமான அன்புதான் கிருபை. கிருபையை பற்றி கொண்டிருப்போமானால், கிருபையை பற்றி கொண்டிருப்போமானால் பாவம் நம்ம என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சுரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த பொழுது, நன்றாய் கவனியுங்கள், அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனை பார்த்து, மெர்தகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். மொர்தகாய்க்கு முன்பதாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால், யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். என்ன வசனம் என்ன சொல்லுது? ஒரு யூதனுக்கு முன்பதாக எல்லாரும் என்ன செய்யணும், தாழ்ந்து தான் போகணும். ஒரு யூதனை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள மாட்டான்னு கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரார். அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும், ஒரு யூதனா இருக்கணும். யூதன்னா என்ன வேதம் சொல்லுது? மாம்சத்தின்படி விருத்த சேதனை பண்ணப்பட்டவன் யூதன் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது மாம்சத்தின்படி செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. அல்லேலூயா. ஆவியின்படி செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். அல்லேலூயா. இந்த சரீர புறமான அந்த விருத்த சேதனத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் முக்கியப்படுத்துகிறார்கள். ரெண்டு கூட்டத்தார் முக்கியப்படுத்துறாங்க பூமியில. ஒன்று இஸ்லாமியர்கள் விருத்த சேதனத்தை சொல்றாங்க, ரெண்டாவது யூதர்கள் விருத்த சேதனத்தை சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை நீ அவ்வளவு சுத்தமா வச்சுன்னு நினைக்கிற, உன் மனசுல 1000 பிரச்சனை இருக்குதே. அல்லேலூயா. உன் இருதயத்துல 1000 பிரச்சனை இருக்குதே. இருதயத்துல நீ விருத்த சேதனம் செய்யப்படு, அதுதான் ஒரிஜினல் விருத்த சேதனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் எழுத்தின்படியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல, ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள். நீங்களும் நானும் தான் பிரியமானவர்களே. ஆகவே நீ சரியான ஒரு யூதனா இருந்தா, சரியான ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருந்தா, உன்னை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமா வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யார் அப்ப யூதன்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிற, ஆவியிலே ஆராதனை செய்கிற நீங்களும் நானும் தான் யூதனா இருக்கிறோம். ஒரு யூதனை யாரால என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, இப்ப மேற்கொள்வதில்லை. நீ யூதனா இருந்தா எந்த வல்லமையை மேற்கொள்ளாது. ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா தேவனுடைய சபை உண்மையிலே கட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டிருக்கணும். ஆமென். நீங்களே தேவனுடைய சபையாயும் தேவனுடைய ஆலயமாகவும் தேவனுடைய மாளிகையாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவர் மேல் கட்டப்பட்ட மாளிகையும் அலங்காரமான மாளிகையும் தோட்டமும் சொல்றாரு, பண்ணையும் தோட்டமுமா இருக்கிறீர்கள். நீங்கள் அவர் மேல் இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே நீங்க கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரமான கல். அல்லேலூயா. கிறிஸ்து தான் மூளைக்கு தலைக்கல். நம்முடைய அஸ்திபாரம் யார் தான்? கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் மேல் நாம ஒரு சபையாய் கட்டப்படுவோமானால், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவன் புத்தி உள்ள மனுஷன் என்று கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு நாம் கட்டப்பட்டிருப்போம். ஒரு ஆலயமாக சபையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எந்த ஒரு வல்லமை நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவரே நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை நான் எடுத்து வச்சேன் பிரியமானவர்களே. ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராகேல் லேயாள் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. அவர் சொல்றா, என் சகோதரியோட நான் மகா போராட்டமாய் போராடி, பயங்கர போராட்டம் போராடி நான் என்ன செய்தேன், இப்போ அவளை மேற்கொண்டேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இது எதுக்கு அடையாள பிரியமானவர்களே? ஜெபத்திலே நாம் எல்லாற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவேன். ஏனென்று சொன்னால் ஜெபத்திலே தான் தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே என்று அங்கே யாக்கோபை குறித்து நாம் பேசுகிறோம் பிரியமான. ஆதியாகமம் 32:28. ஆகவே ஜெப ஜீவியத்துல நம்ம போராடுகிறவர்களா இருந்தால் நாம மற்றவர்களை என்ன செஞ்சிடலாம்? மேற்கொண்டுடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் இந்த மாலை வேளையில வந்த உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த விசுவாசிகள் ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையா அமலேக்கரை சந்திக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கரங்களை உயர்த்தி நின்ற ஒரு மனிதன். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்துங்க, அமலேக்கியனை நீங்க மேற்கொள்ளுவீங்க. பிரதிஷ்டைகளை உடைக்காம இருங்க, பெலிஸ்தரை மேற்கொள்ளுவீங்க. சார்ந்து கொள்ளுங்க, நீங்க ஜெயம் பெறுவீங்க. உங்கள் எதிராளியை மேற்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ள விடாதபடி இன்றைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவ சமூகத்துல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தா எந்த வல்லமையை என்ன மேற்கொள்ள முடியாது, மாறாக நான் அவைகளை மேற்கொள்ளுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சத்தத்தை உயர்த்தி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆவியில நிரம்புங்கள், சாவு எனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 எல்லாரும் ஹalleluya 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 நீரோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி தடைகள் உடைகிறது எல்லா சத்துருவின் வல்லமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது ஒரு ஜெய கம்பீரம் ராஜாவின் ஜெய சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் எனக்குள்ளே அபிஷேகம் எனக்குள்ளே ஒரு சரியான அபிஷேகம் சரியான அபிஷேகம் 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 பாடி மகிழ்ந்திடுமே அபிஷேகம் 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 எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுமே சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்து விழும் இப்பொழுது சிறைச்சாலை கதவுகள் இப்பொழுது இடிந்து விழட்டும் துதியினால் உடைந்து துதியினால் இடிந்து விழட்டும் சிறைச்சாலை கதவுகள் என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி 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 நீர் என்னோடு வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் வல்லமை 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 தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இப்பொழுது இந்த இடத்தை நிரப்பட்டும் அக்கினி பற்றி எறியட்டும் அக்கினி பற்றி எறியட்டும் பாயா 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 அபிஷேகம் 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 என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி 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 என்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றி நல்ல கரங்களை தட்டி ஜெயாலியாய் மாறுங்க ஜெய ஜீஜம் ஜெய கம்பீரம் ராஜாவின் ஜெய கம்பீரம் இப்பொழுது ஒவ்வொரு மேல் கடந்து வரட்டும் கடந்து வருவதாக ஹalleluya சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே சரியான ஒரு அபிஷேகம் சரியான ஒரு அபிஷேகம் சரியான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா எந்த ஒரு வல்லமை உண்டாலுமே ஓ சோத்ரா எந்த ஒரு வல்லமை உன்னை மேற்கொள்ளவே முடியாது எந்த ஒரு அதிகாரமும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது சரியான ஒரு அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் இன்னும் ஒரு விஷயம் ஊற்றுங்கப்பா இன்னும் ஒரு விஷயம் ஊற்றுங்க இன்னும் ஊற்றுங்க இன்னும் ஊற்றுங்க இன்னும் ஊற்றுங்க 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 அக்கினியை ஊற்றுங்க அக்கினியை ஊற்றுங்க ஒரு வித்தை ஊற்றப்படுவதாக அக்கினி இறங்கட்டும் ராஜா ஊற்றப்படுவதாக right now in the name of Jesus fire baba baba radala kabarada thank you thank you thank you thank you thank you hallelujah hallelujah கர்த்தர் உங்களை ஜெயாலியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆமென் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து நிற்க நான் முடியாது மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் அருமையான வாலிப தங்கச்சி நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது அருமையான வாலிப தம்பி ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது அருமையான அம்மா அப்பா சகோதரனே சகோதரியே நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது அப்படி ஒரு அபிஷேகம் அப்படி ஒரு அக்கினி இப்ப உன்னை பற்றி எறியட்டும் பற்றி எறிவதாக name of Jesus நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம்ம பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம் கண்களை மூடுவோம். சபையினுடைய மூப்பர் ஐயா சம்பத் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். வந்து நீங்கள் கடைசியாக ஜெபிக்க முடியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். ஹalleluya ஸ்தோத்திரம். கண்களை மூடி இருப்போம். ஹalleluya.
அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையிலே இந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரும் எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு கடன் பிரச்சனையோ எந்த ஒரு படிக்க விடுதலோடு கடந்து செல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல கிருபை பாராட்டப்படி அதற்காக நன்றி ஏசப்பா. சிறியோர் முறை சிறிய பிள்ளைகள் வரை பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியில் உள்ளவர்களை ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும் கட்டாவே உன்னால் மூடாத ஒன்றும் இல்லை.